முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர், உன்னை தர குறைவாக பேசியவர், உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உன்னுடைய துணை இனி நீதான் வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்து கொண்டு இருக்கப் போகின்றார். உன் இல்லம் தேடி உன்னை வரப்போகின்றார். உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று நான் பதில் அளிக்கவே வந்திருக்கின்றேன் செல்லமே. இங்கு எல்லோருடைய மனதிலும் சுயநலம் இருக்கின்றது. சுயநலம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் துன்பம் விளைவிக்காத வரையில் இருக்க வேண்டும். உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நிச்சயம் நீ உதவி செய் செல்லமே. இப்பொழுது விதிவசத்தால் நீ பெருபாடு கொட்டு இருக்கின்றாய். உன்னுடைய கவலையற்ற வாழ்வை இறைவன் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் எண்ணத்தை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார். கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர்தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே, ஏமாற்றம்தான் வரும். இந்த நிமிடம் இதுதான் உண்மை. இதை அனுபவித்து வாழ்க்கையை எப்படி நகர்த்த வேண்டும் என்று அதை சிந்தித்து செயல்படு செல்லமே. இப்பொழுது உன் துணை உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார். அதனால் நீ மிகுந்த மனவேதனையுடன் இருக்கின்றாய். அவை அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். அதனால்தான் உன் துணையின் இல்லத்திற்கு சென்று அவர் செய்த தவறை நான் எடுத்து உரைத்து அவரே உன் இல்லம் தேடி வரவும் போகின்றார். இது முருகன் அப்பாவின் வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம். நீ நினைக்க யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நடத்துவேன். உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய திருமணமும் மன வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் தங்கமே. உன்னுடைய துணை உன்னுடைய இல்லம் தேடி வருவார். இனி நீ இல்லாமல் அவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு தங்கமே. ஓம் முருகா.